எக்ஸ்ஆர் கேட்டு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபார்முலா வந்து என்னது? y is equal to a into b bar plus b into a bar. ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, as usual எப்பயும் போல் ஏக்கும் பிக்கும் ரெண்டு இன்புட் லைன் எடுத்துக்கிறணும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஏ பாரும் பி பாரும் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன கேட் போடணும்? நாட் கேட் போடணும். ஸோ நாட் கேட்டுக்கு வெளியில் இது கிராஸ் பண்ணி வரும்போது அப்போ இது என்னவாயிடும்? இது ஏ பார் ஆயிரும், இது பி பார் ஆயிரும். இப்போது இதில் ஒரு செட்டு இன்புட் என்ன, ஒரு செட்டு அவுட்புட் என்ன? ஏ பி பார். ஸோ அப்போ இதில் ஏ பி பார் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஏலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு பி பாருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு, ஸோ இது இடையில என்ன இருக்குது? இன்ட்டு இருக்குது. இன்ட்டுனா அண்டு கேட்டு. ஸோ அண்டு கேட் போடணும். ஸோ அப்போ இங்கே கிடைக்கிற இதுலேருந்து வெளியில் வர அவுட்புட் என்னது? ஏ இன்ட்டு பி பார். அதே மாதிரி அடுத்த செட் என்ன? பி இன்ட்டு ஏ பார். அப்போ பியிலேருந்து ஒரு லைன் வரணும், ஏ பார் இங்கே இருக்குது. ஸோ அப்போ பேரலாக எடுத்துகிட்டு வந்துட்டு, ஸோ இங்கே ஒரு அண்டு கேட்டு. அப்போ இதிலேருந்து வெளியில் வர்றது என்னது? பி இன்ட்டு ஏ பார், பி இன்ட்டு ஏ பார். ஸோ இப்போ அடுத்து ரெண்டுக்கு இடையில் என்ன கேட் இருக்குது? ஆர் கேட் இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு இன்புட்டு, இங்கேருந்து ஒரு இன்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டுக்கு இடையில் ஆர் கேட். ஆர் கேட்டோட சிம்பிள் என்னது? இதுதான் ஆர் கேட்டோட சிம்பிள். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது ஆன்சர் y is equal to a இன்ட்டு பி பார் ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பார். ஸோ இப்போ இதுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி எழுதணும்? ஏபி, நம்மளுக்கு ஏ பார் வேணும், பி பார் வேணும், அப்புறம் ஏ இன்ட்டு பி பார் வேணும், பி இன்ட்டு ஏ பார் வேணும். கடைசி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் y equal to a இன்ட்டு பி பார் ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பார் கிடைக்கணும். அப்போ 4 காம்பினேஷன் இன்புட் இருக்குது. 0 0 0 1 1 0 1 1. இப்போ ஏ பார் இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணுங்கள். 1 1 0 0. பி பாருக்கு பியை இன்வெர்ஸ் பண்ணால் 1 0 1 0. இப்போ ஏ இன்ட்டு பி பார், ஏயையும் பி பாரையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் 1, இல்லைனா 0. அப்போ இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இது 1 ஆயிரும், இது 0 ஆயிரும். அப்போ பி இன்ட்டு ஏ பார் இது அது மாதிரி பண்ணும்போது 0, தென் இது வந்து 1ஆக இருக்கும், இது 0வாக இருக்கும், இதுவும் 0வாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 1 1 0. ஏன்னா ப்ளஸ் அப்படின்னா எனி ஒன் ஒன்னாக இருந்தால் கூட நமக்கு ஆன்சர் 1. தட்ஸ் இட். தேங்க்யூ.